ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய முக்கியமான வில்லன்கள்லாம் யாரு அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. சரி, அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வில்லன் அப்படின்ற கதாபாத்திரத்தை சொன்ன உடனே நமக்கு 70s 80s காலத்துல இருந்து ஞாபகம் வர ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நம்பியார் அவர்கள் தான். ஏன்னா வந்து இவர் வந்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லி எல்லார் கூடயுமே நடிச்சிருக்காரு. இவரோட வில்லத்தனத்தை அந்த அளவுக்கு இவர் காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வில்லன் அப்படின்ற ட்ரேட்மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணது இவரும் ஒரு ஆள் தான். ஏன்னா இவரு வில்லன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. இவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் இருந்திருக்காருப்பா. அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் தான் நம்ம யமராஜா அவர்கள். அவரோட நடிப்பு பத்தி நான் உங்களுக்கு தான் சொல்லி தெரியணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவரோட டயலாக் டெலிவரில இருந்து, அவரோட குணச்சித்திரத்துல இருந்து, அவரோட கதாபாத்திரத்துல இருந்து அவர் எந்த அளவுக்கு முழுமையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையா கொடுத்திருப்பாரு. ஒரு வில்லன் இந்த மாதிரியும் பண்ணலாம்ப்பா, இப்படியும் ஒரு டேலண்ட ப்ரூவ் பண்ணலாம்ப்பா, வில்லன்னா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு இது ப்ரூவ் பண்ணதுல இவரு ஒரு ஆள் தான். அதுக்கடுத்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம 90s 80s காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாசர் அவர்கள். இவருமே அவர் கொடுக்கப்பட்ட எல்லா கதாபாத்திரத்தையுமே சரியா பண்ணிருப்பாரு. ஒரு குணச்சித்திர வேடமா இருக்கட்டும், ஒரு கதாநாயகனா இருக்கட்டும், ஒரு காமெடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே இவரோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா குறிப்பா இவரோட பிரசன்ஸ் அதிகமா இதுல இருந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா இவரோட வில்லத்தனத்துல தான். இவர் வில்லனா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா அதுல வில்லனா பேசப்பட்ட படம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தேவர் மகன் தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பீக்ல இருந்த டைம்ல அவருக்கு ஏத்த மாதிரி வில்லனா நடிக்கணும், அந்த அவருக்கு கொடுக்குற அதே பிரசன்ஸை அந்த வில்லனும் கொடுக்கணும் அவருக்கு ஈக்குவலா அப்படின்னு யோசிச்சப்போ நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அதுல நம்ம நாசர் அவர்கள் தான் கரெக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி தான் அவர் அந்த படத்துல நடிக்க வச்சாங்க. அதுலயுமே அவர் வந்து நம்ம கமல்ஹாசன், நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி வில்லத்தனத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாரு. ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் வந்து கொஞ்சம் பணிவான கேரக்டர் இருந்தாலும் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் இருந்தா கூட அந்த படம் அப்படின்னு வந்துட்டா அதுல அவர் பின்னி பாடல் எடுத்துருவாரு. அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள். இவரோட பேரை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர முதல் மூவி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கில்லி தான். ஆனா அந்த படத்தை தாண்டியும் அதிகமா பேசப்பட்ட படங்கள்ல குறிப்பா இவரோட வில்லத்தனத்தை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருக்க ஒரு மூவி எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசை அப்படின்ற படத்துல தான். வில்லனா இப்படி நடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ட்ரேட்மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணதுல இவரும் ஒருத்தர். அதே காலகட்டத்துல வந்தவதான் நம்ம ரகுவரன் அவர்களும். அவரோட ஆக்டிங் பத்தி சொல்லவே தேவையில்ல. இப்படி மனுஷன் இப்ப இல்லப்பா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு வந்துட்டா அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த கதாபாத்திரமே வாழ்ந்து அதை தனக்குள்ள உள்வாங்கிதான் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவாராம். ஏன்னா அது வரைக்குமே அவருக்குள்ள அந்த தாக்கம் இருக்குமா. அந்த அளவுக்கு அவர் இது பண்ணிதான் அவரோட பெஸ்ட் கொடுத்திருப்பாரு. வில்லன்கள் தான் இருக்கணுமா, ஏன் வில்லிய நடிக்க கூடாதா அப்படின்ற ட்ரேட்மார்க்கை ப்ரூவ் பண்ணி காமிச்சதான் நம்ம ரம்யா கிருஷ்ணா அவர்கள். ஏன்னா வில்லிய நடிச்சது அவங்க கொஞ்சம் படங்கள் தான். ஒரு கதாநாயகியை பார்த்திருப்போம், கிளாமர் ரோல்ல பார்த்திருப்போம், அப்படி நிறைய கதாபாத்திரத்துல அவங்கள பார்த்திருப்போம். ஆனா வில்லிய அவங்க நம்ம ஒரு 2-3 படத்துல தான் பார்த்திருப்போம். அந்த 2-3 படத்துலயுமே அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்திருப்பாங்க. குறிப்பா பேசப்பட்ட படம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம படையப்பா தான். படையப்பால நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா வில்லிய ஒரு பிரசன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்றத காமிச்சு ப்ரூவ் பண்ணது நம்ம ரம்யா கிருஷ்ணா அவர்கள். அதுக்கப்புறம் 90s கிட்ஸ்க்கும் சரி, 2K கிட்ஸ்க்கும் சரி, 21K கிட்ஸ்க்கும் சரி, இப்போதைக்கு வில்லன் அப்படின்னா தெரியற அளவுக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரால ஹீரோவாவும் பண்ண முடியும், வில்லனாவும் பட்டை கிளப்ப முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் நம்ம விஜய் சேதுபதி. ஹீரோல எந்த அளவுக்கு இவரோட பிரசன்ஸ் கொடுக்குறாரோ அதை விட ஒரு படி அதிகமா வில்லன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நான் பேர் வைக்கும் குப்பரப்படுக்கலையா மட்ட மல்லாக்கப்படுத்தணும். அந்த காலத்துல வில்லன்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட சாயல இப்ப வரவங்க யாருமே இல்லப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இவரோட குரல் அவரோட குரல் மாதிரியே இருக்கே, இவரோட ஆக்டிங் அவரோட ஆக்டிங் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் தான். கைதி அப்படின்ற படம் மூலமா அறிமுகமாகி மாஸ்டர் பண்ற படத்துல நடிச்சிருக்காரு. இவரோட ஆக்டிங் பாக்குறப்போ நம்ம ரகுவரன் அவர்களை நினைவுபற்ற மாதிரியே இருக்கு. அவர் மாதிரி இவரோட ஆக்டிங் நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டவர்கள் இவரும் ஒருத்தர் தான். அதுக்கடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யாரை பத்தி சொல்ல போற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வில்லன்னா இப்படியும் பண்ணலாம், வில்லத்தனத்தை இப்படியும் பண்ண முடியும், ஹீரோவாவும் பட்டை கிளப்ப முடியும், வில்லனாவும் பட்டை கிளப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிச்சது நம்ம தல அஜித் அவர்கள். நம்ம தலையோட வில்லத்தனத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும் அப்படின்றது கிடையாது. வில்லனை இந்த அளவுக்கு ரசிக்க முடியும், வில்லனுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் கொடுத்திருக்காரு. வாலி, பில்லா, மங்காத்தா அப்படின்ற படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருப்பாரு. ஆமா ஹீரோ ஆமா வில்லன் அப்படின்ற வரிக்கு ஏத்த மாதிரி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். This is my game.
இதுல வேற யாராவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.